ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன விஷயம் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ணலாம். ஏன்னா மென்டல் ஃபிட்னஸ் அப்படின்னு வரும்பொழுது உங்களுடைய மனநிலை ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உள்ள சில வழிமுறைகள் தான். அது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் டெக்னிக்ஸ், அதாவது மெடிடேட்டிவ் டெக்னிக்ஸ் இல்லையா, அது மாதிரி டெக்னிக்ஸ் பார்க்கலாம். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு சேஞ்ச் ஆஃப் லொகேஷன் போறது, அதெல்லாம் சொல்லலாம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி மென்டல் ஃபிட்னஸ் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டீங்க, எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க, அது ஃபர்ஸ்ட் நமக்கு அவசியமா அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஆய்வு என்னன்னா, அமைதியா இருந்து பாருங்க. எதுவுமே ஒரு நாள் செய்யாம ஸ்டேட் ஆஃப் நத்திங்னஸ்ன்னு வாங்க, அதாவது ஒண்ணுமே செய்யாம இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு வாங்க. அப்போ உங்க மனசு எந்த அளவுக்கு அலைப்பாயுது, எந்த அளவுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுதுன்றத உங்களால ஒரு செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, போனை எதுவுமே வச்சுக்காம பக்கத்துல கண்ணை மூடிக்கிட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பாருங்க. வேற எதுவுமே பண்ணாதீங்க. 20 நிமிஷம் அமைதியா கண்ணை மூடிட்டு உட்காந்து பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருக்கிறீங்கன்றதுக்கு இட்ஸ் a செல்ஃப் மானிட்டரிங் சிஸ்டம். ஒரு இண்டிகேஷன் உங்களுக்கே தெரியும். அமைதியா இருக்கிறீங்களா, இல்ல மனசுல பெரிய போராட்டம் ஓடிட்டு இருக்குதா, ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்குதா? பல விதமான விஷயங்கள் பண்ணும்பொழுது உங்களால அந்த 20 நிமிஷத்தை கண்ணை மூடிட்டு உட்கார தோணாது. ஒரு 5 நிமிஷம் பத்தி கண்ணை திறக்க தோணும். சரி, இந்த வேலையை பண்ணிட்டு அது உட்காரலான்னு தோணும், இல்ல போனை நோண்ட தோணும். இந்த மாதிரி எந்த அளவுக்கு நீங்க ஆங்ஸைட்டியோட இருக்கிறீங்க, அந்த அதிருப்தி நிலையில இருக்கீங்கன்றத பண்ண, அதுலயே உங்களுக்கு தெரியலாம் உங்களுக்கு மென்டல் ஃபிட்னஸ் வேணுமா வேணாமான்னு. இஃப் யூ ஆர் நாட் in tandem with your mind, you necessarily need a mental fitness program.